ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப். மீன் குழம்பு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நாங்கள் 2-3 மெத்தடில் வந்து மீன் குழம்பு வைப்போம். அதில் இன்றைக்கி ஒரு டைப்பை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் எல்லா குழம்புலையும் ஜீரகம் வந்து சேர்த்திக்கிற பழக்கம் இருக்குது. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா முழுசாக சேர்த்திக்கலாம். ஒரு 20 வந்து வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து அதையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துறதுனால சேர்த்திக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறங்காட்டி 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு அதையும் வந்து சேர்த்திக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளி சாறையும் இதில் வந்து கலந்துக்கலாம். மசாலுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்தோம்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தள தளன்னு கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி மீன் குழம்புலாம் சாப்பிடும்போது வயிறு வலிக்கும். அதுக்கு இந்த மாதிரி 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வயிற்று கிடப்புலாம் எதுவுமே தொந்தரவு பண்ணாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. அவ்வளோதான். புளி வந்து நெல்லிக்காய் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ நான் வாங்கின புளியில் நிறையா வந்து தொளி இருந்துச்சு. அதனால தான் ஜல்லடை வச்சு வடிச்சுக்கிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டேஜில் குழம்புல உப்பு காரமெல்லாம் இருக்குதான்னு சொல்லி சரி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்புல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த மாதிரி தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மீன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்கிறேன். மீன் வந்து எப்பயுமே வந்து ஒரு 2-3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான மண் வாசமும் அடிக்காது. இந்த ஒரு டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். மீன் வந்து குழம்புக்கெல்லாம் எடுத்து போட்டாச்சு. மீனெல்லாம் வந்து குழம்புல முங்குற மாதிரி அமுத்தி விட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கோங்க. ரொம்ப கிளறிட வேண்டாம், மீன் வந்து உடஞ்சிரும். மீன் போட்டதுக்கப்புறமும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். தேங்க்யூ.